வணக்கம். இந்த வீடியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவளவன் அவர்களுக்கு கடந்த ஒரு மாசமாக உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் செய்கிற அட்டுழியங்கள் அராஜகங்கள் எல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதா? ஆனால் சரின்னு படுதுங்கிறதுனால தான் நீங்கள் சும்மா லைட்டாக 4 தட்டு நான் அடிக்கலாம் இல்லை, 4 தட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நீங்கள் அதுக்குள்ள ஊக்குவிக்கிறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க மாதிரி தெரியுது. கட்சிக்காரங்களா அப்படி வளர்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கட்சிக்காரங்கள் எல்லாரும் ஒரு வழக்கில் இருக்கணும், அராஜகம் பண்ணணும், அக்கிரமம் பண்ணணும், நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தலை அவங்க தெரியணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணத்தில் தான் உங்கள் கட்சிக்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் மதுரையில் பேசியிருக்காரு, பிஜேபிக்காரங்களை செருப்பால் அடிப்போம், அண்ணாமலையை ஓட்டு கேட்க வரமாட்டோம், அவரை விரட்டுவோம் அப்படின்ட்டு. இது உங்களுடைய ஆணவத்தின் உச்சம். அது இல்லாமல் உங்களுடைய பழக்க வழக்கம் அப்படித்தான், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை வளர்த்த விதம் அவ்வளோதான். ஆனால் இதுக்கு மாற்றி பிஜேபிக்காரங்க வீடியோவோ ஆடியோவோ உங்களுக்கு மிரட்டும் தோணிலையோ பேசுவாங்கன்னு மட்டும் யாரும் நினைக்க வேணாம். ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் அப்படி வளர்க்கல. அவங்க எல்லாத்தையும் சமமா பார்க்க சொல்றாங்க. யாரு என்ன அராஜகம் பண்ணாலும் நம்ம குறிக்கோள்ல கரெக்டா இருக்கணும், நம்ம தேசியம் தெய்வீகம் இதுல மட்டும் குறிக்கோளா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட வீரமா விவேகமா ரவுடித்தனம் பண்றதுக்கு உண்டான அனைத்து நிர்வாகிகளும் இந்த பிஜேபியில் இருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் பிஜேபியில் இருப்பதனால் அமைதியா இருக்கிறார்கள். இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அதனால பிஜேபியில் இருக்கிறவங்கலாம் கோலை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க பேசிட்டதுனால நாங்க ஒரு 10 பேர் வீரவசமா பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே இவர் பேசிட்டார். நாங்க அப்படி பேசி எங்க தரத்தை இவ்வளவு கேவலமா எங்க தரத்தை நாங்க தாழ்த்திக்கிற விரும்பல. ஓகேயா? அதனால உங்க கட்சிக்காரங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுங்கள். மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு திருமாவளவன் அவர்களே, நன்றி, வணக்கம். அண்ணாமலையை தொட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும். அதனால அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்காம நீங்க உங்க கட்சிக்காரங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.